வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த வரவேற்கிறேன். இங்கும் இந்த கூட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே தேவனுடைய வார்த்தை, ஒரு மிக முக்கியமான வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்திலே, உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு, உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்க யார் கவனமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாய் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்கிறீர்களோ, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியே, அவருடைய வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்த, தேவன் வார்த்தையிலே உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கீழ்ப்படிந்து முன்னோக்கி செல்லும் பொழுது வித்தியாசம் ஏற்படுகிறதா இந்த இடத்துல இருக்குது. தேவன் அவர் வாக்களிக்கிறார், அவர்களுக்கு மிகுந்த சமாதானம். உங்களை சுற்றிலும் பல சூழ்நிலைகள் இந்த இடத்துல இருக்கலாம், பல கடினங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்கொண்டு வரக்கூடியதா இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா எப்பொழுது நீங்க தேவனுக்கு கவனமாய் செவி கொடுக்க தொடங்குறீங்களோ, இப்ப தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வழிகளை கீழ்ப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய பாதை இருட்டாக இருந்ததை தேவன் வெளிச்சமானதா இந்த இடத்துல மாற்றுறார். உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்துக்குரியதாய் அவர் நகர்த்தி கொண்டு செல்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? கவனிங்க, உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான வழி தேவன் இங்க இந்த இடத்துல இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, அப்பொழுது அதனுடைய அர்த்தமானதுல கீழ்ப்படுகிறவராய், உண்மை தன்மையானவராய், தேவனை முதலாவது வைக்கிறவராய், அவருடைய வழிநடத்தின்படி தன் வாழ்க்கையை இந்த இடத்தில் வாழ முன்னோக்கி செல்கிறவராய் நீங்கள் இருக்கும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றுகிறார். தனிமை உணர்வோ, மன அழுத்தமோ, பலகீனமோ, சாபமோ, தற்கொலை எண்ணங்களோ எல்லாவற்றிலும் தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்குவது மட்டும் கிடையாது, அவர் உங்க வாழ்க்கையின் மீது ரட்சிப்பின் திட்டத்தை நிஜமாக்குகிறார். இதுதான் சரியா இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ததை நீங்க பார்க்க போறீங்க. தன்னுடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகளில் தவிப்பிலே இருந்த நபர் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த பொழுது, குறிப்பா இந்த வார்த்தை சொன்னது போல அவருடைய வேதத்திற்கு கவனமாய் இங்க கீழ்ப்படுகிற ஒருவர் எப்படியான வாழ்க்கையை வாழ தேவன் வழிவகுக்கிறார். சாட்சியை பாருங்கள், தொடர்ந்து பேசலாம். வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது எனக்கு எதுவுமே சரியாவே இல்லை. நிறைய மாத்திரை கொடுப்பாங்க, அதை நான் போட்டுனே இருப்பேனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிற்கவே இல்லை. ஒரு வாட்டி எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுனே இருப்பாரு, நீ உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற, ஆனா எதுவுமே சரியாக மாட்டேங்குதுன்ட்டு. எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அம்மாக்கு எங்க அப்பாவுக்கு அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா ரோட்லயே எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்களுக்குள்ளாக எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாதிரிதான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு, ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும், நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, இறந்துடுவேனான்ட்டு அது நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தன்மையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப குடும்பத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல பிரச்சனை தான் இருக்கும் தவிர நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நிறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீ உங்க வீட்டுல இருக்க வேண்டாம், நீங்க வந்துடுங்க, நான் இங்க பாத்துப்போன்னு சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை எங்கேயுமே மாறவே இல்லை. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்லை. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் நான் அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம், என்னால எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க, நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்ன்ட்டு நிறைய வாட்டி எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நிறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது, நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டியே நான் என்ன பண்ணேன்னா, நான் எலும்பழுந்தாந்து நான் குடிச்சா நான் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும், எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும்பழுந்தாந்து நான் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க பார்த்து என்ன திட்டினாங்க, என்ன அடிச்சாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்ட்டு. அப்ப நான் சொன்னேன், என் வாழ்க்கையே அப்படி இருக்கு, நான் எதுக்கு இருக்கணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாமே சரியாயிடுமா, நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை, நான் இறந்துடுவேம்மா, நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க, வீட்டுல நிம்மதியே இல்லைன்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க.
எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை வந்து இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு நான் எங்க அம்மாவ வந்து திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா வந்து என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கு போவேன். இயேசு வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக வந்து சர்ச்சுக்கு வந்து ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா வந்து நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட்டு தான்ட்டு" எங்க அம்மாவ நான் வந்து திட்டுவேன். அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா வந்து அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுனே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தாங்க. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் வந்து எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு" சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலைய வந்து நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா வந்து என் ஃபோட்டோ, என் தண்ணியாந்து எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வந்து வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தேன். தேவன் வந்து எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர் வந்து நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி வந்து ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல வந்து எனக்காக பேசுனாங்க. சர்ச்சுல பரிசுத்த ஆவி வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட போவோன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலயும், ரட்சிப்பிலயும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். இது நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன். தேவனே நான் இவ்ளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு நான் உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது.
தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கித்தோட போறேன். என் வீட்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை நோய் இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தா நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. மிக நிச்சயமாய் நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு பல சூழ்நிலையில் கடந்து போலாம். குறிப்பா உங்களுடைய மகனோடு, மகளோடு, வாலிபர்களோடு நீங்க இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய விருப்பத்தை ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நபருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. நீங்க சாட்சியில பார்த்தது போல. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வருவது மட்டும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் இந்த கீழ்ப்படினும். இதுதான் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச செயலானதா இந்த இடத்துல இருக்கிறது. இந்த செயலானதை யார் ஒருவர் எடுத்து வைக்கிறார்களோ, இந்த செயலில் யார் ஒருவர் தன்னுடைய வழிகளை இந்த நகர்த்துகிறார்களோ, அதி அற்புதமான பதில்களை தங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறவராய் இந்த இருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நாளை புதன்கிழமை ஜெயம் கொள்கிறவர்களுக்கான மிக சிறப்பான கூட்டத்திலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கான வழிகாட்டுதலா இந்த கொடுக்கும்படி மக்களை நீங்க இந்த பல தவிப்பான சூழ்நிலை இந்த இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் பல எதிர்பார்ப்புகளை தேடி உங்களுடைய வேலை பின்பாக, வியாபாரங்கள் பின்பாக, உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற பதில்களுக்கு பின்பாக ஓடுகிற ஒருவராய் இந்த இருக்கலாம். ஆனா என்னோட சேர்ந்து யோசியும், நீங்க இப்படியாக இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே நீங்க கைப்பற்றுகிற எல்லாமே ஒரு நாள் இந்த முடிந்து போகும். நான் சொல்ற சரியா? நீங்க அருமையான வீட்டை கட்டலாம், நீங்க அருமையான வாகனங்கள் இந்த வாங்கலாம், நீங்க அதிகப்படியான பணங்களை சம்பாதிக்கலாம். ஆனா மரணம் ஒன்று இந்த நடக்கும்பொழுது நீங்க பெற்றுக்கொண்ட, நீங்க கைப்பற்றின, நீங்க இந்த அடைந்த ஏதாவது உங்களுக்கு இந்த உதவி செய்யுமா? சரீரபூர்வமாக பேசும்பொழுது நிச்சயம் கிடையாது. அப்ப பாசு எது எனக்கு உண்மையாக இந்த உதவி செய்யும்? தேவனோடு நீங்கள் ஏற்படுத்துகிற இந்த உறவு, அவரோடு நீங்கள் இந்த வெற்றி கொள்கிற ரட்சிப்பு பரிசுத்தாவின் மூலமாக. எனவேதான் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஜெயம் கொள்கிறவர்களுக்கான இரவிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்கள் வழி நடத்துதலை இந்த பெற்றுக் கொள்கிறீர்கள். எனவே மக்களை உங்களை தயார்படுத்துங்க. பரிசுத்தாவியானவரை குறித்து தெரிந்து கொள்ள, ரட்சிப்பை குறித்து இந்த நீங்க தெரிந்து கொள்ள, தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை பலப்படுத்தப்பட நீங்கள் விரும்பினால் நாளை கூட்டத்தை தவறவிடாதீர்கள். தேவன் அவருடைய அதி அற்புதமான பதிலை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த செயல்படுத்த தயாரானவராய் இந்த இருக்கிறார். இதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ஆலயத்துக்குள்ள 28 ஆண்டுகள் இந்த நபர் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் கொடுக்காத ஒருவராய் இந்த இருக்கிறார். அல்லது விசுவாசத்திலே உண்மையாய் தேவன் எதிர்பார்ப்பதை செயல்படுத்தாத ஒருவராய் இந்த இருந்தார். இதுதான் இந்த நபருடைய பழைய வாழ்க்கை. ஆனா தன்னுடைய தவறை உணர்ந்தவராய் தேவன் உண்மையாக இவரிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து அதற்காக தேவனுக்கு வாசலை திறந்த பொழுது தேவன் உள்ளே நுழைந்தது மட்டுமல்ல, தேவன் அங்கு முற்றிலுமான மாற்றத்தை ஏற்படுத்தினார். நீங்க ஒரு கிறிஸ்துவராக இந்த உங்களை காமிச்சுக்கலாம், தேவன் ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கிறவராக காமிச்சுக்கலாம். ஆனா பரிசுத்தாவி உங்களுக்குள்ளாக இந்த இல்லை என்றால் சொல்வதை மன்னித்துக் கொள்ளுங்க, நீங்கள் இன்னும் அவருடையவர் அல்ல. அப்ப எது நம்மை தேவனுடையவராய் இந்த மாற்றுகிறது? நாம தேவனுடைய ஆவியை பெறும்பொழுது. எனவேதான் நாளை கூட்டம் மிக முக்கியமானது. நாளை நீங்கள் கூட்டத்தில் எப்படியான காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள், தேவனிடத்திலிருந்து எப்படியான காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணமாய் இந்த சாட்சியானதை பாருங்கள். இந்த நபருடைய வாழ்க்கை தேவனுடையதாய், தேவனுடைய வழியில் எப்படியாக கொண்டு வரப்பட்டது, இவர் ஆசீர்வதிக்கப்பட இந்த சாட்சி பிற்பாடு மீண்டும் இணைந்திருக்கலாம். சுய அழிவு தான் மனித குலத்துக்கு ஏற்படுற முக்கிய அழிவா இருக்கு. நான் இந்த மாதிரியாக தான் 28 வருஷமா ஆலயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். விசுவாசம் எனக்கு கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளை தந்தது. என்னால யோசிக்க முடியாதது கூட நான் கைப்பற்றினேன். இன்னைக்கு நான் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்மணியா இருக்கேன். எனக்கு சொந்த வீடானது இருக்கு. இவை எல்லாமே தேவன் எனக்கு கொடுத்தார். எனக்கு மேலும் 2 கம்பெனியானது இருக்கு. இருந்தாலும் அங்கதான் நான் தவறு செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய விசுவாசத்தை நான் சரீரபூர்வமான ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு பயன்படுத்தினேன். இருந்தாலும் எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அந்த பணத்தினால போக்க முடியல. நான் மேற்கொண்ட பயணங்கள், என்னுடைய காருகள், அழகான இடங்கள் எதுவுமே எனக்குள்ள இருந்த வெறுமையை நிவர்த்தி செய்யல.
இந்த காரணத்தினாலதான் நான் என்னுடைய கார் எடுப்பேன், வேகமா தெருக்கல்ல ஓட்டுவேன், அதன் மூலமா நான் மறிக்கலாம்னு நினைச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை முன்னாடி வைக்காத காரணத்தினால தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சேன், தவறான தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிச்சேன். அதுல ஒண்ணுதான் என்னுடைய திருமணம். என்னுடைய முதல் திருமணம் நிலைச்சு நிக்கல. அதுல பலவிதமான கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் அதிர்ச்சியா இருந்தது. மறுபடியும் 2வது முறையும் நான் தவறான திருமணத்தை தேர்ந்தெடுத்தேன். நான் 2வது முறை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அது முதல் திருமணத்தை காட்டிலும் மிகவும் கொடுமையானதா இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ளாக தான் இருந்தேன். இன்னொருத்தரை சந்திச்சேன், அவரையும் திருமணம் செய்ய முயற்சி செய்தேன். இருந்தாலுமே நான் இன்னும் வெறுமையான நபரா தான் இருந்தேன். எனக்குள்ள உற்சாகம் இல்ல, சந்தோஷம் இல்ல. நான் மன அழுத்தத்துக்கு உள்ளான, இன்னும் சொல்ல போனா மறிக்க விரும்பினேன். இந்த மாதிரியாக தான் எனக்குள்ள இருந்த வெறுமைக்கான பதில்களை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அதன் காரணமாக தான் நான் தாயாகணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் தாயானா எனக்குள்ள இருக்கிற இந்த வெறுமைய போக்கிடலாம்னு நினைச்சேன். அதனால நான் கர்ப்பம் தரித்தேன். இருந்தாலும் 8 வாரம் கர்ப்பமா இருக்கிற நிலையில எனக்கு கரு களைஞ்சு போச்சு. நான் எனக்குள்ள சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை உருவாக்குறதுக்காக செஞ்ச காரியம் இன்னும் எனக்கு அதிக பாதிப்பையும் கஷ்டத்தையும் கொடுத்தது. அது எனக்குள்ள வலிய கொடுத்தது. அந்த வலியில நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்குள்ள சோகமும் வருத்தமும் அதிகமா இருந்ததை நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தேவன் மீது கூட கோபமானது வந்தது. நான் அப்ப சொல்லியிருந்தேன், தேவனே, உங்களுடைய வார்த்தையில நான் கவனம் செலுத்த விரும்புறேன். நீங்க சொன்ன மாதிரி யாரெல்லாம் விசுவாசத்தோட உங்க இடத்துல கேக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க எதவையும் செய்வீங்கன்னு, நீங்க இததான் கொடுப்பீங்கன்னு எதுவும் தனிப்பட்ட முறையில சொல்லல. நான் இந்த கேட்க விரும்புறேன். சரீரபூர்வமானது எல்லாவற்றையும் பெறக்கூடிய நபரா இருந்தும் கூட எனக்குள்ள இருக்கிற இந்த வெறுமைய, இந்த வெறுமையான எண்ணத்தை போக்குறதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு நான் கேட்டேன். அந்த தருணத்துல எனக்குள்ள இருந்த வெறுமை, வருத்தம் எல்லாமே உள்ள இருந்து வெளியே வந்தது. நான் தேவனிடத்துல என்னுடைய வருத்தத்தோட பேசினேன். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நான் தேவனை அறியாதவளா இருந்தது போல இருந்தது. இருப்பினும் தேவன் இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகளை என்னை கடந்து போக வச்சிருக்காருன்னா, இந்த சூழ்நிலைகள் தான் என்னை உண்மையாகவே பலப்படுத்திச்சு. எனக்குள்ள இருந்த பலத்தை வெளிப்படுத்துச்சு. அதன் மூலமா நான் புரிந்து கொண்டேன், எனக்குள்ள இருந்த வெறுமை தன்மையானது பரிசுத்த ஆவி இல்லாததுனாலதான். அந்த தருணம் நான் உண்மையாகவே எதிர்ப்படைஞ்சேன். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்தது போல முன்பு போல இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லங்கிறத எதிர்ப்ப நான் உருவாக்கி கொண்டேன். என்னை ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டு இருக்கிற இந்த வெறுமைய பார்த்து நான் எதிர்ப்படைஞ்சேன். உண்மையை சொல்லணும்னா, நான் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டிருக்க முடியும்? பிஷப் மசேதோ இதை குறித்து பேசும் பொழுது எனக்குள்ளாக உண்மையாகவே இது எதிர்ப்ப உருவாக்குச்சு. அவர் சொன்னாரு, நீங்க இந்த இடத்துல அமைதியா இருக்காதீங்க, உங்க வாய்களை திறந்து பேசுங்க, கூக்குரல் இடங்க, அவரிடத்துல கேளுங்க, அவரை தேடுங்கன்னு சொன்னாரு. அந்த தருணம் நான் தேவன் இடத்துல பேசினேன். தேவனே, இங்க பாருங்க, நான் எவ்வளவா கைப்பற்றி இருக்கேன். என்னுடைய சரீரபூர்வமான வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் இதனால் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா உள்ளார உடைக்கப்பட்டவளா இருக்கேன். எனக்கு 20 வயது ஆகுது. எனக்கு சிறு வயதா இருக்கும் பொழுதே என்னுடைய தந்தை எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்காக போராடினாரு. இனிமேலும் என்னுடைய இருதயம் விரும்புகிற காரியத்துக்காக நான் போராட விரும்பல. ஆனா உங்களுக்காக நான் போராட விரும்புறேன். என்ன முழுமையா உடைத்து அருளுங்க, என்ன முழுமையா ஏற்றுக்கோங்கன்னு நான் ஜபிச்சேன். முழுமையா என்ன உடைங்க ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். என்ன புதிதா உருவாக்குங்க. எனக்குள்ள உங்க பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வேணும்னு நான் சொன்னேன். அவர் இல்லாம என்னால இது எதையுமே செஞ்சிருக்க முடியாது. அதன் பிற்பாடு நான் கூட்டத்துல கலந்து கொண்ட பிற்பாடு நான் போதகர் இடத்துல சென்று பேசியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன், பாஸ்டர், நான் இப்பவே ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன், இப்பவே. அதன் பிற்பாடு பாஸ்டர் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அவர் தண்ணீரை என் மீதாக ஊற்றினாரு, எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. நான் அந்த இடத்தை விட்டு போகும்போது மிகவும் சந்தோஷமா போனேன். இதுதான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நெடுநாளா என்கிட்ட இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாரு. அதன் பிற்பாடு 2023 இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. இது உண்மையாகவே வித்தியாசமான இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கும். இதுவரை நான் செஞ்ச இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தது போல இல்ல. இனிமேலும் என்னுடைய கவனம் குழந்தைகள் மீது கிடையாது. ஏன்னா நான் அதை ஏற்கனவே இழந்துட்டேன். சந்தோஷத்தை இழந்துட்டேன், என்னுடைய சமாதானத்தை இழந்துட்டேன், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு அனைத்தையும் நான் இழந்துட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். நான் இனிமேலும் போராடக்கூடிய ஒரே விஷயமா இருந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த சிறப்பு நிகழ்ச்சியில நான் பரிசுத்த ஆவியானவருக்காக தான் போராடினேன்.
என்கிட்ட எதுவுமே இல்ல குடுக்கறதுக்கு. நான் பீடத்து மீது சென்றிருக்கும் போது நான் பீடத்தை தொட்டு சொன்ன, தேவனே இப்ப எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு, இப்ப நீங்க மட்டும்தான். நான் அந்த தருணம் பரிசுத்தாவி இல்லாம இருந்தேன். நான் பீடத்திலிருந்து இறங்கி போகும்போது வித்தியாசத்தை உணர்ந்தேன். ஜூலை 19ஆம் தேதி நான் பீடத்து மீது சென்றிருந்தேன். 20ஆம் தேதி நான் மருத்துவர் இடத்துக்கு சென்றிருக்கும் பொழுது என்னுடைய கருப்பையில கட்டிகள் இருக்கத நான் கண்டடைந்தேன். நான் அழுதுகிட்டே கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் தனியா அழுதுகிட்டு இருந்தேன். அந்த தருணம் நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசுவே, பிஷப் மசீது சொன்னது போலவே உங்களை அபிஷேகம் பண்றது ஆண்டவர் தான். ஆண்டவராகிய இயேசுவே, நீங்க என்ன அபிஷேகம் பண்ணலன்னா பரிசுத்த ஆவியானவரை நான் இப்ப பெற்றுக்கொள்ளனா இதுதான் என்னுடைய முடிவா இருக்கும். அந்த தருணம் நான் ரொம்பவும் பதட்டமா இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே தவறா போய் கொண்டிருந்தது. அந்த தருணத்துல நான் குறைவா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த அந்த நபர், பரிசுத்த ஆவியானவர், அந்த தருணத்துல என் மீதாக வந்தாரு. ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக கொடுத்தாரு. எனக்குள்ளாக இருந்த பயம், பதட்டம், நான் எல்லா நேரமும் பயப்படுவேன். எல்லாமே அந்த பதற்றம், அந்த படபடப்பு, சோகம், வருத்தம் எல்லாமே என்னை விட்டு மறைஞ்சிருச்சு. அந்த தருணத்துல பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனத்தை நான் ரொம்பவும் பலமா உணர்ந்தேன். நான் அழுறத நிறுத்தினேன். நான் அந்த தருணத்துல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நிஜமாகவா, உண்மையாகவா நீங்க இங்க இருக்கீங்களா? என் தேவனே, நான் அவரை துதிக்க ஆரம்பிச்சேன். நன்றின்னு சொன்னேன். இது சொல்ல முடியாத அளவுக்கு அடங்காத சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து அந்த சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்றுகிட்டு இருக்கேன். சில நேரத்துல மக்கள் சாட்சியில கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை எனக்கு நினைவுபடுத்தியது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன்னு. இதுதான் அந்த சந்தோஷம். இப்ப அதை நான் நேரடியா பார்த்தேன். தேவன் என் மீதாக இருக்காரு. என்னால இன்னமும் நம்ப முடியல தேவனேன்னு சொன்னேன். மேலும் எனக்கு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதன் பிற்பாடு 23ஆம் தேதி காலையில ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். அதன் பிற்பாடு நான் கழிவறையை பயன்படுத்தின. அந்த கழிவுல எல்லா விதமான கட்டிகளும் எனக்கு வெளியேறிச்சு. என்ன பரிசோதனை செஞ்சு பார்த்த அந்த மருத்துவரை நான் திரும்ப சென்று சந்திச்சேன். 27ஆம் தேதி நான் மறுபடியும் சோதனையை மேற்கொண்டேன். நான் சொன்னேன், டாக்டர், எனக்குள்ளாக இருந்த அந்த கட்டிகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. அவர் சொன்னாரு, அப்படியா, சரி நம்ம பரிசோதிச்சு பார்க்கலான்னு சொன்னாரு. என்னுடைய மருத்துவ அனுபவத்துல இந்த மாதிரி ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால இதை பரிசோதிச்சு பார்க்கலான்னு சொன்னாரு. அவர் பரிசோதனை மேற்கொண்ட பிற்பாடு அவர் சொன்னாரு, நீங்க உண்மையாகவே குணமாக்கப்பட்டிருக்கீங்க. எந்த விதமான கட்டிகளும் இனிமேலும் உங்க கருவுல கிடையாது. எல்லாமே வெளியேறிடுச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. உங்களோட கருப்பை சரியான அளவுல இருக்கு, எல்லாமே ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு இனிமேலும் என்னோட திருமணத்துல பிளவு கிடையாது. நான் டைவர்ஸ் ஏற்படுத்தி கொள்ளல. என்னுடைய 3வது திருமணம் ஆசீர்வாதமா இருக்கு. நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன், எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கணவரை கொடுத்ததுக்காக. அவரும் கூட விசுவாசத்துல இருக்காரு. நாங்க ஒரே விசுவாசத்துல தேவனை வணங்குறோம். இன்னைக்கு வெளிப்புறத்துல இருந்து வர சந்தோஷம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் முன்பாக இருந்த உறவுல வெளியிருந்து சந்தோஷத்தை எதிர்பார்ப்பேன். அதன் மூலமா நான் உள்ள நிரப்பப்பட்டவளா இருக்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாக என்ன இருக்கோ அது என்னோட வெளிப்புறத்துல வெளிப்படுது. என்னை சுத்தி இருக்கிறவங்க, எனக்கு நெருக்கமா இருக்கிறவங்க எல்லோருக்குமே நான் உண்மைய சொல்லணும்னா, ஒருவேளை தேவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படியே ரொம்பவும் சந்தோஷமா இருப்பேன். இது எப்படின்னா, பிஷப் ரெனாட்டோ முன்னாடி சிறப்பு நிகழ்ச்சியில சொன்னது போலதான், நாம விசுவாசிச்சோன்னா இந்த சேர்கள்ல நாம உட்காந்து சாட்சிகளை கொடுப்போம்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல நான் இந்த இடத்துல இருப்பேன்னு. இந்த முக்கியமான தருணத்துல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். தேவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. எனவே மக்களே, இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆலோசனை, வழி நடத்துதல், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க பற்றிக்கொள்ள விரும்புறீங்களா? இந்த வாய்ப்பின் மூலமாய் தேவன் உங்களோட பேசவும், உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வழிகளில் தயார்படுத்தவும், ரட்சிப்பு உங்களுக்கானதா இந்த தேவன் வாக்களித்தது நிறைவேறும்படி நீங்கள் அவருக்கு அனுமதியானதை கொடுக்க வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, ஆத்துமா தேவனாலே பலனடைந்து நீங்கள் விசுவாசத்தில் அவருக்கான சாட்சியை திரும்ப வரவேற்கப்படுகிறீர்கள். எனவே இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு தாழ்த்தும்படியாய் விசுவாசத்தில் இந்த ஜெபத்தில் நாம் ஒன்றிணையலாம்.
தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக இது ஜெபத்திற்கான நேரம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் தேவனே, என் தேவனை நாங்கள் உம்மை அறிந்திருப்பதல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உம்மை பெற்றிருப்பது இதுதான் மிக முக்கியமானது. எனவே என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய பலனான கைகளில் இந்த நபருடைய வாழ்க்கைக்கான ரட்சிப்பை நீர் இந்த கொண்டு வரும்படியா இந்த கேட்கிறேன். இந்த உலகத்தினுடைய தவிப்புகள், இந்த உலகத்தினுடைய தனிமை உணர்வுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து இவர்களது வாழ்க்கை நீர் விடுதலை செய்யும். என் தேவனே, உம்முடைய பலனான கைகளினால் இவர் சாட்சியா இந்த மாறும்படி, உம்முடைய வல்லமையை இவர்கள் தங்கள் வாழ்க்கையில பார்க்கும்படி என் தேவனை குணமாஃப்தலை இந்த கொண்டு வாரும், விடுதலையானதை இந்த கொண்டு வாரும், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இந்த கொண்டு வாரும், கீழ்ப்படியா ஆவையிலிருந்து விலகி கீழ்ப்படியக்கூடிய ஆவை இவருக்கு ஐந்து தாரும். எனவே என் தேவனை ஆண்டவராகிய இயேசுவை, யார் ஒருவர் தன்னை தாழ்த்துவார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நீ சொன்னது போல உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இந்த உண்டு. இதோ உம்முடைய வார்த்தையை கேட்கிறவராய், கீழ்ப்படுகிறவராய், உண்மை தன்மையாய் நடக்கிறவராய் இந்த மக்களுக்கு உம்முடைய சமாதானத்தை இந்த வெளிப்படுத்துவீராக. உம்முடைய பலன், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஞானம் இந்த மக்களோடு கூட இந்த இருப்பதாய் இவரையும் இவருடைய வாழ்க்கையும் வழியும் ஆசீர்வதிக்குமாய் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். தேவனாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனுக்கு செவி கொடுக்கும். அவர் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமானதாய் மாற்ற விருப்பமுடையவராக இருக்கிறார். எனவேதான் நாளை இந்த கூட்டம் மிக முக்கியமானது. நீங்கள் இந்த இன்னொரு வீடியோ இந்த பார்க்கணும். இந்த விரும்புகிறேன். எல்லாமே ஒரு நாள் முடிந்து போகும். இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியத்தையும் தேடி ஓடுகிற நீங்கள் புரிந்து கொள்வதற்காக எல்லாமே முடிந்து போகும். வீடியோ பாருங்க. நாளை இரவு 7 மணிக்கு ஆலயத்திலும் இரவு 10:30 மணிக்கும் இந்த டிவி நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பா. சென்று பாருங்க. ஏய், என்னை நல்லா பாருங்க, என்னை நல்லா உத்து பாருங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. வயதானவன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கான், கடைசி காலத்தை எண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? உண்மையில் நான் இங்கே வந்தேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக. எல்லாமே கடந்து போயிடும். நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்காத வேகத்தை விட இது எல்லாமே நேற்று நடந்த மாதிரி இருக்கு. என்னுடைய விளையாட்டுகள், என்னுடைய அனுபவம், நான் எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருந்தேன். எனக்கு இன்னும் கூட நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய அம்மா செய்கிற நல்ல உணவு என் குடும்பம் முழுவதும் ஒன்றாக இணைவோம் ஞாயிற்றுக்கிழமையில. எல்லாமே நான் அடைஞ்சேன். என்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. நான் விரும்பாதது எல்லாமே எனக்கு நடைபெற்றது. என் கண்களை திறக்கும் போது எனக்கு 50 வயசா இருந்தது, 70 ஆச்சு, 90 ஆச்சு. எல்லாமே கடந்து போயிடுச்சு. எவ்வளோ நாட்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே கடந்து போயிடுச்சு. இது எல்லாமே கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது நான் கிடையாது. இது வெறும் ஒரு மேல் உரை மட்டும்தான். இது உலகத்தினால அழிக்கப்பட்டு மண்ணுக்கு சென்றுவிடும். இந்த கண்களை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய இடத்த நான் பார்க்கிறேன். இந்த கால்களை பயன்படுத்தி போக வேண்டிய இடத்திற்கு நான் போகிறேன். நான் வயதாக மாட்டேன், எனக்கு மரணமும் இல்லை. நான் நீங்கள் எதை கவனமாக கவனிக்கவில்லையோ அதுதான் நான் உங்கள் ஆத்துமா. நான் உண்மையில் இருக்கேன். கண்ணாடி வழியாக பார்க்கிறது நீங்கள் கிடையாது, அது உங்கள் ஆத்துமா. ஒரு நாள் நீங்கள் இளமையாக இருந்தீங்க, வயது உள்ளவனாக மாறினீங்க, இறந்தீங்க. உங்களுடைய ஆத்துமா நித்திய கால வாழ்க்கை அடைய போய்விடும். எப்பயாவது நின்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
உங்களுடைய கண்கள் உண்மையாகவே திறக்கப்படும் போது நீங்கள் எந்த இடத்திற்கு செல்வீங்க? நான் இதை ஆத்துமாவை குறித்து சொல்கிறேன். வெளியே இருக்கிற காரியங்களை குறித்து மறந்துவிட்டு உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை குறித்து நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஆத்துமாவை குறித்து நீங்கள் இந்த புஸ்தகத்தை, பரிசுத்த புஸ்தகத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும்.